நாம் சப்பாத்தி பிரெட்டுடனும் இந்த தக்காளி ஊறுகாயை வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான தக்காளி ஊறுகாய் செய்வதற்கு பழுத்த தக்காளியை நறுக்கி எடுத்துவிடலாம். 10 பல் பூண்டை உரித்து எடுத்துவிடலாம். சிறிதளவு புளியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். தக்காளியை இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். பூண்டை குறுக்கே கீறி எடுத்துவிடலாம். தக்காளியை பொடியாக நறுக்கினால்தான் ஊறுகாய்க்கு அருமையாக வரும். கடாயில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடலாம். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நன்றாக வறுபடவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். தக்காளி ஊறுகாய்க்கு இப்படி வறுத்து சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். இந்த அளவு பொரிந்து வரவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம். நம் தக்காளி வதங்குவதற்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால்தான் ஊறுகாய் அருமையாக வரும். எண்ணெய் சூடானதும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி சேர்த்து ஹை ஃப்ளேமிலே நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக வதங்கி வரவும் மசாலாவை சேர்த்து விடலாம். தக்காளி வதங்கும் பொழுதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். தக்காளி இந்த அளவு கொதித்து வரவும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, மசால் பொடி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மசால் பொடி சேர்த்து இந்தளவு வதங்கி வரவும் புளியை சேர்த்து விடலாம். நாம் ஊற வைத்த புளியை சேர்த்து விடலாம். புளி சேர்ப்பதால் தக்காளி ஊறுகாய் மிக சுவையாக இருக்கும். கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாயை இந்தளவு நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி சேர்த்து இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் வறுத்த பொடியை சேர்த்து விடலாம். வறுத்த பொடியை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். மிதமான தீயில் நன்றாக வதக்க வேண்டும். எண்ணெய் நன்றாக பிரிந்து வந்தால்தான் ஊறுகாய் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் சிறிதளவு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் தாளித்து கொட்டி விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொரியவும் பூண்டை சேர்த்து விடலாம். நாம் மிதமான தீயில் பூண்டை நன்றாக வதக்க வேண்டும். இந்த சமயம் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். பூண்டு நன்றாக வதங்கி வரவும் தக்காளியுடன் சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். இந்தளவு எண்ணெய் பிரிந்து வந்தால்தான் ஊறுகாய் அருமையாக இருக்கும். நாம் 1 வாரம் வரை இதை வைத்து சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி. நாம் ஆறவும் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தக்காளி ஊறுகாய் அருமையாக ரெடி. இந்த சுவையான தக்காளி தொக்கை நாம் இட்லி, தோசையுடன் இதை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். இந்த சுவையான தக்காளி ஊறுகாயை தயிர் சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு நாம் சூடான சாதத்துடன் 1 ஸ்பூன் இந்த தக்காளி ஊறுகாயை பெரட்டி கொடுத்தோம் என்றால் மிக விரும்பி சாப்பிடுவார். இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை, அப்பளம் இருந்தாலே மிக சுவையாக இருக்கும். நாம் சப்பாத்தி பிரெட்டுடனும் இந்த தக்காளி ஊறுகாயை வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். நாம் இப்படி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 1 வாரம் வரை ஃப்ரிட்ஜில் வைக்காமலே அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான தக்காளி ஊறுகாயை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.